வளைகுடாவில் அடுத்த பாரிய கப்பல் தாக்கி அழிப்பு. அமெரிக்காவின் கோபத்தை உச்சப்படுத்திய ஈரான் மேலும் பரபரப்பாகும் வளைகுடா போர். பாலைதீவு அந்தோனியார் திருவிழாவுக்கு புறப்பட்ட படகு ஜாலில் விபத்து. நீருக்குள் மூழ்கிய 15 பேருக்கும் அதிகமானோர், 2 உயிரிழப்பு, பலர் மாயம். ஈரானின் 2வது கப்பலுக்கும் அதில் இருந்தோருக்கும் ஆதரவு கரம் கொடுத்த ஸ்ரீலங்கா. ஜனாதிபதி அனுரவுக்கு குவியும் பாராட்டு, பின்வாங்கிய வல்லரசு நாடுகள். ஸ்ரீலங்காவுக்கு வந்தடைந்த இந்தியாவின் முக்கிய கப்பல், வெளியான காரணம். எண்ணெய்க்காக ரத்தம் வேண்டாம், கொழும்பில் வெடித்த பாரிய போராட்டம். சரணடையுங்கள் அல்லது மரணத்தை சந்தியுங்கள், ஈரானிய படைகளுக்கு ட்ரம்ப் இறுதி எச்சரிக்கை. இணையதளங்களில் தீயாய் பரவும் இறுதி அறிவித்தல். உயிரிழந்த இளம்பெண் சடலம் மீது பாலியல் துஷ்பிரயோகம். யாழ் சாவகச்சேரியிலும் இதே சம்பவம். பாராளுமன்றத்தில் அவிழ்த்துவிட்ட அர்ச்சுனா. திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்படும் ஈரான் போர்க்கப்பல் காரணம் குறித்து வெளியாகியுள்ள தகவல். உண்மையான ஆபத்து இதுவே, தயார் நிலையில் இலங்கை. ஜனாதிபதியின் புதிய அறிவிப்பு. 500 லிட்டர் மண்ணெண்ணெயை பதுக்கிய சந்தேக நபர் மற்றும் வாகனம் பருத்தித்துறை போலீசாரால் கைது. யாழில் நடக்கும் பாரிய எரிபொருள் பதுக்கல்கள். ஈரானின் புரட்சிகர காவல்படை ஹார்முஸ் நீரிணைக்கு வடக்கே அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு எண்ணெய் கப்பலை ஏவுகணைகள் மூலம் தாக்கி அடித்ததாக தெரிய வந்துள்ளது. மூழ்கடிக்கப்பட்ட போர்க்கப்பலுக்கு பதிலடியாக அமெரிக்க எண்ணெய் டேங்கர் மீது ஈரான் ஏவுகணை வீசியது. அமெரிக்க இராணுவத்தின் தாக்குதலுக்கும் இலங்கை கடற்கரையில் அதன் போர்க்கப்பலை மூழ்கடிப்பதற்கும் ஈரான் இதன் மூலம் வலுவான பதிலடியை வழங்கியுள்ளது. பாரசீக வளைகுடாவின் வடக்கு பகுதியில் அமெரிக்க எண்ணெய் டேங்கர் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் டேங்கர் தீப்பிடித்ததாக அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இந்நாள் இலங்கை கடற்கரையில் அமெரிக்க இராணுவம் ஈரானிய போர்க்கப்பலான ஐரிஸ் டெனாவை டார்பியோ மூலம் மூழ்கடித்தது. தாக்குதலில் பல மாலுமிகள் கொல்லப்பட்டிருந்தனர். ஈரான் வலுவான பதிலடி கொடுப்பதாக எச்சரித்ததை தொடர்ந்து பாரசீக வளைகுடாவில் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் இருந்து பாலைதீவு திருவிழாவுக்கு பக்தர்களை ஏற்றிச் சென்ற படகு விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளதுடன் 11 பேர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். எம் ஜோசப் என்ற 80 வயதான நபரும் பிரான்சிஸ் ஸ்டீபன் என்ற 57 வயதான நபருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். பாலைதீவு அந்தோனியார் ஆலய திருவிழாவுக்கு இன்று காலை குருநகர் பகுதியிலிருந்து 25 வரையிலான பக்தர்களை ஏற்றிச் சென்ற படகொன்று சிறிது நேரத்திலேயே கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருந்தது. படகில் இருந்த பலரும் கடலினுள் விழுந்து நீரில் மூழ்கிய நிலையில் அப்பகுதி மக்களால் மீட்கப்பட்டு நோயாளர் காவு வண்டி மூலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். கடலில் மூழ்கியவர்களை மீட்கும் பணிகள் அப்பகுதி மக்கள் மற்றும் கடற்படையினர் உதவியுடன் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசார் மற்றும் கடற்படையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் பதட்டம் சர்வதேச கடற்பரப்பு வரை பரவியுள்ள நிலையில் அண்மையில் கடலில் பாதிக்கப்பட்ட ஈரான் கடற்படையினரை மீட்பதற்கான இலங்கையின் துணிச்சலான மனிதாபிமான நடவடிக்கை உலகத்தையே வியக்க வைத்துள்ளது. இந்த விவகாரத்தில் இந்தியா போன்ற நாடுகளுக்கே சாத்தியப்படாத ஒரு மனிதாபிமான தலையீட்டை இலங்கை அரசு மிகவும் நேர்த்தியாகவும் வீரத்தோடும் செய்து முடித்துள்ளதாக அல் ஜசீரா போன்ற சர்வதேச ஊடகங்கள் புகழாரம் சூட்டியுள்ளன. குறிப்பாக ஈரான் வெளியுறவு அமைச்சரின் எச்சரிக்கைகள் மற்றும் ஈரானுடனான தேயிலை வர்த்தகம் போன்ற சிக்கலான பொருளாதார அயல் காரணிகளுக்கு மத்தியிலும் சர்வதேச கடல்சார் மட்டங்களுக்கு மதிப்பளித்து இலங்கை இந்த நடுநிலையான முடிவை எடுத்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்த தீர்க்கமான முடிவானது இலங்கையை ஒரு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு நாடாக மட்டுமன்றி உலக வல்லரசுகளுக்கிடையிலான மோதல் சூழலிலும் மனிதாபிமானத்தை முன்னிறுத்தும் ஒரு கௌரவமிக்க நாடாக இலங்கை மீண்டும் மாறியுள்ளது. பாதிக்கப்பட்ட வீரர்களுக்கு காலி வைத்தியசாலையில் சிகிச்சை அளித்தமை மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்துடன் இணைந்து மேற்கொண்ட ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் மூலம் இலங்கை உலகிற்கு ஒரு புதிய பாடத்தை புகட்டியுள்ளது. இது வெறும் ஒரு மீட்பு பணியாக மட்டும் அமையாமல் இலங்கையின் ராஜதந்திர அபிமானத்தை உலக வரைபடத்தில் மீண்டும் உறுதிப்படுத்தும் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. இந்திய கடற்படைக்கு சொந்தமான பயிற்சி கப்பல் INS டராங்கனி இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான கடற்படை ஒத்துழைப்பு மற்றும் நட்புறவை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த வருகை இடம்பெற்றுள்ளது.
இந்த வருகையின் போது கடற்படை தொடர்பான பரிமாற்றங்கள், கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் இரு நாடுகளின் கடற்படை அதிகாரிகளிடையிலான சந்திப்புகளும் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்ட நாள் நட்புறவையும் பாதுகாப்பு ஒத்துழைப்பையும் மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த விஜயம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களை கண்டித்து இன்று கொழும்பில் எண்ணெய்க்காக ரத்தம் வேண்டாம் எனும் தொனிப்பொருளில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இலங்கைக்கான ஈரானிய தூதர் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோரே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். ஈரானிய ஆயுதப்படைகள் உடனடியாக சரணடைய வேண்டும் என்றும் அவ்வாறு செய்ய தவறினால் அவர்கள் நிச்சயமான மரணத்தை சந்திக்க நேரிடும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் உரையாற்றும் போது அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ள அவர், ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படை, இராணுவம் மற்றும் காவல் பிரிவின் அனைத்து உறுப்பினர்களும் ஆயுதங்களை கீழே போடுமாறு நான் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் சரணடைந்தால் நீங்கள் முழுமையாக பாதுகாக்கப்படுவீர்கள், இல்லையெனில் நீங்கள் மரணத்தை எதிர்கொள்வீர்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு உலகெங்கிலும் உள்ள ஈரான் தூதுவர்கள் தாங்கள் இருக்கும் நாடுகளில் தஞ்சம் கோருமாறும் ஒரு புதிய மற்றும் சிறந்த ஈரானை உருவாக்க உதவுமாறும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். அத்தோடு கொல்லப்பட்ட ஈரானின் உயர்மட்ட தலைவர் ஐதுல்லா அலி கமேனிக்கு பதிலாக புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் விடயத்தில் தான் தனிப்பட்ட ரீதியில் ஆர்வம் காட்டுவதாகவும், கமேனியின் மகன் முஜ்தபா கமேனி அந்த பதவிக்கு தகுதியற்றவர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜாழ்ப்பாணத்திலும் வைத்தியசாலையில் பிணங்களை வைத்து உழைக்கிறார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். கிளங்கன் வைத்தியசாலையில் இளம்பெண்ணின் சடலத்தை 3 ஊழியர்கள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக சொல்லப்படுகின்றது. இதே விடயம்தான் சாவகச்சேரி வைத்தியசாலையிலும் இடம்பெறுகின்றது என அர்ச்சுனா எம்பி இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் பார்த்தேன், கிளங்கன் வைத்தியசாலையில ஒரு 23 வயது பெண் ஒருவர் இறந்த பின்னர் மோச்சுவரியில் வைக்கப்பட்டிருக்கின்ற போது அங்கே வேலை செய்த 3 பேர் அந்த இறந்த பெண்ணினுடைய உடலங்கள் மீது பாலியல் சேட்டைகள் செய்திருக்கிறதாகவும், தகாத உறவுக்கு உட்படுத்தி இருக்கிறதாகவும் அவருடைய சகோதரர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் அண்மைய தினங்கள்ல நான் அதாவது ஹட்டன்ல இந்த விடயங்கள் நடந்ததாக இந்த விடயத்தை தான் நான் கிட்டத்தட்ட 1 வருடம் 4 மாதங்களுக்கு முன்னம் சொன்னான். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில வைத்தியர் இந்திரகுமார் என்பவர் இதே வேலையை தான் செய்கிறார். இறந்த உடல்களோட அவர் இதே வேலையை செய்கிறார் என்று சொன்ன போது அந்த நேரம் ஜிஎம்ஓ என்னை எதிர்த்தது. ஜிஎம்ஓ என்னை எதிர்த்து என்ன செஞ்சது, என்னை வைத்தியசாலையை விட்டு துரத்த வழிகிட்டது. இதே சம்பவம் ஜாழ்ப்பாணம் வைத்தியசாலையில நடக்கின்ற போது, ஜாழ்ப்பாணத்திலே உடல்கள் வெட்டப்படுகின்ற போது அதை வேணுமென்று தாமதித்து சாவச்சேரி வைத்தியசாலையில் இருந்து ஜாழ்ப்பாணம் அனுப்பி 4 நாள் பிரணவன், அது பிரணவன் வைத்தியர் பிரணவனா இருக்கட்டும், வைத்தியர் இந்திரோமாரா இருக்கட்டும், வைத்தியர் மயூரதனா இருக்கட்டும், இறந்த பிணங்களிலும் உழைக்கிறார்கள் என்பதை மனச்சாட்சி இல்லாத ஒரு காரணத்தால, என்னுடைய மனம் கேட்காத காரணத்தால நான் அந்த விடயங்களை கதைத்த போது ஒட்டுமொத்த சமூகத்தையும் நோக்கி நான் வைத்திய சமூகத்தையும் நோக்கி நான் கதைக்கிறேன் என்று இவர்கள் அந்த நேரம் என்னை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மாற்றியிருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் பார்த்தீங்கள் என்று சொன்னால் அந்த கிளங்கன் வைத்தியசாலையில அதே சம்பவம் நடந்திருக்கிறது. சாதாரணமாக சின்ன சின்ன வைத்தியசாலையில இந்த விடயங்கள் நடக்கிறது. இலங்கையின் கடல் எல்லைக்கு அருகில் நங்கூரமிடப்பட்டுள்ள ஈரானிய கப்பலில் பயணித்தவர்களில் மீட்கப்படாத ஏனையவர்களும் உரிய நடைமுறைகளை பின்பற்றி ஏனையவர்களும் துறைமுகத்துக்கு அழைத்து வரப்படுவதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கொமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்துள்ளார். குறித்த கப்பலில் இருந்து 204 பேர் கொழும்பு துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டு பின் வெலிசரை கடற்படை தளத்திற்கு அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விடயத்தை அவர் கூறியுள்ளார். இதேவேளை கொழும்பு துறைமுகம் வணிக ரீதியான முக்கியத்துவமானது என்பதால் பாதுகாப்பு கருதி இந்த கப்பலை இலங்கையின் வடக்கு கிழக்கில் உள்ள திருகோணமலை துறைமுகத்திற்கு இலங்கை கடற்படை கொண்டு செல்வதாக இந்திய ஊடகம் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளது. அத்துடன் இந்த கப்பலின் இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டதால் அது நடுக்கடலில் தவித்ததாகவும் ஈரானின் ஐரிஸ் டெனா போர்க்கப்பல் கடந்த மார்ச் 4ஆம் தேதி தாக்கப்பட்டதால் இந்த கப்பலும் இலக்காக கூடும் என்ற அச்சத்தில் இந்த மீட்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
மேலும் குறித்த கப்பலிலிருந்து 53 அதிகாரிகள், 48 பயிற்சி அதிகாரிகள், 48 மூத்த மாலுமிகள் மற்றும் 23 மாலுமிகள் என மொத்தம் 208 வீரர்களை கடற்படை பத்திரமாக மீட்டது எனவும் இந்திய ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. விரோதங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒவ்வொரு அடியையும் ஆதரிக்க தயாராக உள்ளது இலங்கை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். தனது எக்ஸ்தல பதிவொன்றில் அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அதில் மேலும் எந்த ஒரு குடிமகனும் போர்களில் இறக்கக்கூடாது. ஒவ்வொரு உயிரும் ஒருவரின் சொத்தைப் போலவே விலை மதிப்பற்றது. மனிதாபிமான விழுமியங்களும் உயிர்களை காப்பாற்றுவதும் எங்கள் முன்னுரிமையாக இருப்பதை உறுதி செய்யும் அதே வேளையில் எங்கள் அணிசேரா கொள்கையை நாங்கள் பெருமைப்படுத்துகின்றோம். இன்று உலகிற்கு அவசரமாக தேவைப்படுவது அமைதி. கடுமையான உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் உண்மையான ஆபத்து உள்ளது. மேலும் முழு சமூகங்களும் கடுமையான மற்றும் சிக்கலான சவால்களை எதிர்கொள்கின்றன. அமைதிக்கான உறுதியான அர்ப்பணிப்பை நிரூபிக்க அனைத்து தரப்பினரையும் நாங்கள் அழைக்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மந்திகை எரிபொருள் நிரப்பு நிலையம் அருகாமையில் நேற்று முன்தினம் 500 லிட்டருக்கு மேற்பட்ட மண்ணெண்ணெயை பதுக்கிய சந்தேக நபரும் பதுக்க பயன்படுத்திய வாகனமும் பருத்தித்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்கிணங்க அதிகளவான மண்ணெண்ணெயை வியாபார நடவடிக்கைக்காகவோ அல்லது வேறு தேவைக்காகவோ பயன்படுத்துவதற்கு வாகனத்தின் மூலம் மந்திகை எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகாமையிலிருந்து கடத்த முயன்ற போது பருத்தித்துறை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சம்பவத்தில் ஈடுபட்டிருந்த வாகனத்தையும் சந்தேக நபரையும் உடனடியாக கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர், வாகனம் மற்றும் அவரின் எரிபொருள் என்பன மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக இன்றைய தினம் பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வளைகுடாவில் அடுத்த பாரிய கப்பல் தாக்கி அழிப்பு. அமெரிக்காவின் கோபத்தை உச்சப்படுத்திய ஈரான், மேலும் பரபரப்பாகும் வளைகுடா போர். பாலைதீவு அந்தோனியார் திருவிழாவுக்கு புறப்பட்ட படகு யாழில் விபத்து. நீருக்குள் மூழ்கிய 15 பேருக்கும் அதிகமானோர், 2 உயிரிழப்பு, பலர் மாயம். ஈரானின் 2வது கப்பலுக்கும் அதில் இருந்தோருக்கும் ஆதரவு கரம் கொடுத்த ஸ்ரீலங்கா. ஜனாதிபதி அனுரவுக்கு குவியும் பாராட்டு, பின்வாங்கிய வல்லரசு நாடுகள். ஸ்ரீலங்காவுக்கு வந்தடைந்த இந்தியாவின் முக்கிய கப்பல். வெளியான காரணம்: எண்ணெய்க்காக ரத்தம் வேண்டாம், கொழும்பில் வெடித்த பாரிய போராட்டம். சரணடையுங்கள் அல்லது மரணத்தை சந்தியுங்கள், ஈரானிய படைகளுக்கு ட்ரம்ப் இறுதி எச்சரிக்கை. இணையதளங்களில் தீயாய் பரவும் இறுதி அறிவித்தல். உயிரிழந்த இளம்பெண் சடலம் மீது பாலியல் துஷ்பிரயோகம். யாழ் சாவகச்சேரியிலும் இதே சம்பவம். பாராளுமன்றத்தில் அவிழ்த்துவிட்ட அர்ச்சுனா. திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்படும் ஈரான் போர்க்கப்பல். காரணம் குறித்து வெளியாகியுள்ள தகவல். உண்மையான ஆபத்து இதுவே. தயார் நிலையில் இலங்கை. ஜனாதிபதியின் புதிய அறிவிப்பு. 500 லிட்டர் மண்ணெண்ணெயை பதுக்கிய சந்தேக நபர் மற்றும் வாகனம் பருத்தித்துறை போலீசாரால் கைது. யாழில் நடக்கும் பாரிய எரிபொருள் பதுக்கல்கள்.